வணக்கம். இன்று ஜனவரி 13. இது வெறும் நாட்காட்டியில் இருக்கும் ஒரு சாதாரண தேதி அல்ல. உலக வரலாற்றிலேயே ஒரு எழுத்தாளரின் பேனாமுனைக்கு எவ்வளவு சக்தி உண்டு என்பதை உலகக்கே உணர்த்திய நாள் இன்று. சரியாக 127 ஆண்டுகளுக்கு முன்பு இதே நாளில் எமிலி ஜோலா என்ற பிரெஞ்சு எழுத்தாளர் நான் குற்றம் சாட்டுகிறேன் என்ற தலைப்பில் ஒரு இடி முழக்கத்தை இறக்கினார். அது ஒரு சாதாரண கட்டுரை அல்ல, நாட்டின் குடியரசுத் தலைவருக்கே எழுதப்பட்ட ஒரு பகிரங்க மறல். ஆல்ஃபிரட் ட்ரேஃபூஸ் என்ற இராணுவ அதிகாரி தான் ஒரு யூதர் என்ற ஒரே காரணத்திற்காக தேசத்துரோக குற்றம் சுமத்தப்பட்டு அநீதியாக தண்டிக்கப்பட்டார். அரசாங்கமே அவருக்கு எதிராக இருந்தபோது இது அப்பட்டமான அநீதி என்று தனி ஆளாக நின்று முழங்கினார் ஜோலா. இதற்காக ஜோலா பல மிரட்டல்களை சந்தித்தார். அவதூறு வழக்கு போடப்பட்டு சிறை தண்டனை பயத்தில் இங்கிலாந்துக்கு தப்பிச் செல்ல வேண்டியதாயிற்று. ஆனால் அவர் பற்ற வைத்த அந்த நெருப்பு வீண் போகவில்லை. இறுதியில் ட்ரேஃபூஸ் குற்றமற்றவர் என நிரூபிக்கப்பட்டார். ஜோலா சொன்னது போலவே உண்மை முன்னேறுவதை எந்த சக்தியாலும் தடுத்து நிறுத்த முடியாது. அநீதிக்கு எதிரான குரலுக்கு பெயர்தான் இந்த ஜே அக்யூஸ். அதிகாரம் எக்காலத்திலும் உண்மையை மறைக்க முடியாது என்பதற்கு இந்த நாளே சாட்சி.